குரூப் 1 எக்ஸாமுக்குன்னு 30 டேஸ் தான் இருக்குது. இந்த 30 டேஸில் நீங்கள் என்ன படிக்கணும், எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும், என்னென்ன ஃபோக்கஸ் பண்ணுறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெல்கம் டு துளிர் ஐஏஎஸ் அகாடமி. உறக்கத்திலே வருவதல்ல கனவு, உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. ஸோ இப்போ நீங்கள் என்ன ஃபோக்கஸ் பண்ணியிருப்பீங்க? கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் சொசைட்டி. இன்னொரு பக்கம் என்ன பண்ணிப்பீங்க? தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். சரிங்களா? ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் தான். சரிங்களா? ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னாச்சுன்னா, தமிழ் சொசைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்கோர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஓகேங்களா? ஸோ உண்மை அதுதான், கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதே மாதிரி தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, எக்கனாமி சேர்த்துருக்காங்க. ஸோ இப்போ எக்கனாமி சேர்த்தனால உங்களுக்கு இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அந்த குரூப் 1 எக்ஸாமினேஷனில் எக்கனாமி பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான ஒரு கீ ரோல் ப்ளே பண்ணும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமி ப்ளே பண்ணும். ஸோ அதை மறந்துடாதீங்க. ஓகேவா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப எக்கனாமி படிங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் பெரிய அளவில் எக்கனாமியை ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமி வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் நிறைய அதில் வந்து கேட்பாங்க. கண்டிப்பாக மோர் தென் 20 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மோர் தென் 20 கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? தென் இன்னொரு பக்கம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஸோ இதில் உங்களுக்கு இலக்கியம் பார்ட் இருக்கு பார்த்தீங்களா, இலக்கியம் பார்ட். ஸோ இந்த லிட்ரேச்சர் சொல்லக்கூடிய இலக்கியம் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா அதை தாண்டி இருக்கக்கூடிய மீது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் கோட்டை விடுறதே, நீங்கள் மிஸ் பண்ணுறதே எங்கன்னா இந்த இலக்கியம் பார்ட் தான். மிஸ் பண்ணுறதே இந்த இலக்கியம் பார்ட். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, ஆர்கியாலஜிக்கல். சரிங்களா? ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட். ஸோ ஆர்கியாலஜிக்கல் ஸ்டடிஸ் பார்த்தீங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 2 ஏரியாவில் இம்பார்ட்டண்ட்டாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு விஷயம் என்ன பண்ணியிருப்போம்னா பாலிட்டி. ஸோ பாலிட்டி இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பாலிட்டி தானே ஈஸி, நம்ம படிச்சிடலாம், நமக்கு தெரியும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் இருந்தாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலிட்டியில கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதில் நீங்கள் நிறைய தப்பு பண்ணுவீங்க. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட் சொல்லிட்டு நம்ம ரொம்ப லெத்தாஜிக்கலாக போய் சென்டரில் போய் உட்காந்துருப்போம். ஓகேவா? ஸோ அப்போ ரிவிஷன் பண்ணாமல் இருந்திருப்போம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்விஸ்ட் நிறைய இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ பாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ட்விஸ்ட் கொடுத்துருவாங்க. ஸோ ஈஸியாக தப்பு பண்ணிட்டு வந்துடும். ஸோ அந்த தப்பை பண்ணிடுறாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ ஃபோக்கஸ் நீங்கள் எந்த அளவுக்கு தமிழ் சொசைட்டி ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அதில் என்ன பண்ணும், லிட்ரேச்சர் பார்ட்டு ஆர்கியாலஜிக்கல் சயின்ஸ் இதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் எல்லாமே படிக்கணும் இல்லைங்களா, பட் வந்து இதில் தான் நம்ம தப்பு பண்ணக்கூடிய. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் இன்க்ளூட் ஆயிரும். சரிங்களா? ப்ளஸ் திருக்குறள் இன்க்ளூட் ஆயிரும். இந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணுவோம். இதை கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் இந்த எக்கனாமி இருக்குல்ல, ஸோ இந்த எக்கனாமி பார்ட் வெரி இம்பார்ட்டன்ட். இதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? தென் பாலிட்டி. இந்த பாலிட்டியில சில்லி மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. சில்லி மிஸ்டேக் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பண்ணவே கூடாது. ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தப்பு பண்ணக்கூடிய ஏரியா இருக்கும். நம்ம சொல்லுவோம், ஏன்னா தெரியாத டாபிக்ல நீங்க தப்பு பண்ணிட்டா கூட ஏத்துக்கலாம், தெரிஞ்ச டாபிக்ல நீங்க தப்பு பண்ணிடக்கூடாது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி. நிறைய பேர் அதான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த தப்பை பண்ணிடுறாங்க. தென் இருக்கக்கூடிய இந்த 30 டேஸ்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த ரிவிஷன் பார்ட். சரிங்களா? இந்த ரிவிஷன் பார்ட் என்னென்ன ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா, உங்களுக்கு இது வரைக்கும் நீங்க படிச்ச எல்லாத்தையும் இந்த 30 டேஸ்ல மினிமம் 2 டைம்ஸ். ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்க ரிவிஷன் பண்ணணும். 2 தடவை நீங்க, இதுக்கப்புறம் சொல்றேன், இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க எத்தனை தடவை ரிவிஷன் பண்ணாலும் இதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த 30 டேஸ்ல இது வரைக்கும் நீங்க படிச்ச எல்லாத்தையும் 2 முறை நீங்க ரிவிஷன் பண்ணி ஆகணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 முறை நீங்க ரிவிஷன் பண்ணி ஆகணும். இந்த ரிவிஷனை நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த குரூப் நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. இந்த ரிவிஷன் இஸ் வெரி மஸ்ட். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிவிஷன் பார்ட். ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா 2 டைம்ஸ் உங்களுக்கு இருக்கணும். சரிங்களா? கண்டிப்பா 2 டைம்ஸ் இருக்கணும். ஸோ 2 டைம்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஓகே. தென் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் போட்ட டெஸ்ட் கொஸ்டின்ஸ். ஸோ இது வரைக்கும் நீங்கள் எங்கே டெஸ்ட் அட்டன் பண்ணீங்களோ அந்த டெஸ்ட் எல்லாத்தையும் திரும்ப பார்க்கணும். அந்த டெஸ்ட் எல்லாத்தையும் வந்து திரும்ப பார்க்கணும். ஸோ அது எப்படி இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட்டையும் ரிவிஷன் பண்ணுறீங்களோ, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு கை விடும். ஏன்னா
நீங்கள் என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணிக்கின்றது இந்த டெஸ்ட்டை மறுபடியும் ரிவிஷன் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். மறுபடியும் திரும்ப பார்த்தா தான் தெரியும், இல்லைன்னா உங்களுக்கு தெரியாது, மறந்துருப்பீங்க. ஓகேவா? தென் இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் இருக்கக்கூடிய இந்த 30 டேஸில் நீங்கள் எப்படி பிரிக்கணும்னா 50-50 பிரிக்கணும். உங்களுடைய ஸ்டடி ப்ராசஸை 50:50 பிரிக்கணும். என்னது 50:50? ஸோ இந்த 50% ஆஃப் என்னன்னா ஸ்டடி. ஸோ அந்த 50% நீங்கள் படிக்கணும். ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து 10 மணி நேரம் படிக்கணும். 10 மணி நேரம் உங்களுக்கு டைம் படிக்கிறீங்கன்னா அதில் 5 மணி நேரம் தான் படிக்கணும். ரிமைனிங் இந்த 5 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணணும். என்ன ஒர்க் அவுட் பண்ணணும்? டெஸ்ட் ப்ராக்டிஸ். ஸோ டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணி பாருங்க. இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக நீங்கள் ஸ்கோர் நீங்கள் பண்ணுறதோட பெட்டராகவே நீங்கள் வந்து ஒரு 15 20 கொஸ்டின் நீங்கள் கண்டிப்பாக அதிகமாக எடுப்பீங்க. ஸோ இன்க்ரீஸ் ஆகும். 15-20 கொஸ்டின்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது ஷுவர். சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்? உங்களுக்கு டெய்லி வந்து இப்போ நீங்கள் நம்ம படிக்கிறதுல என்ன பண்ணணும்? உங்களுக்கு ஃபஸ்ட்டு தமிழ் சொசைட்டி, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ் சொசைட்டியில் லிட்ரேச்சர் பார்ட்டு, அதில் திருக்குறள் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜி சைட்ஸ். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜி சைட்ஸ் எஸ்பெஷலி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. தென் எக்கனாமி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்கனாமியில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு ட்விஸ்ட் அங்கே தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம படிக்கக்கூடிய பாலிட்டி. சரிங்களா? ஸோ பாலிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரிவிஷன் பண்ணுங்க. நல்லா எல்லா ஆர்டிகல்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணா ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங். ஸோ ஆப்டிடியூட் எல்லாருமே போட்டு பார்த்துருப்பீங்க. ரீசனிங் ஸோ லாஸ்ட் குரூப் 2 பிலிம்ஸ் ஆகட்டும், லாஸ்ட் குரூப் 2A மெயின்ஸ் ஆகட்டும். ஸோ அதில் ரீசனிங் தான் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வந்து கேம் சேஞ்சராக இருந்தது. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது குரூப் 1 லெவலில் ரீசனிங் எப்படி இருக்குன்னு யோசிச்சுக்கோங்க. ஸோ அப்போ நீங்கள் ரீசனிங் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா 10 கொஸ்டின் கேட்க போகிறாங்க. 10 கொஸ்டின் கேட்க போகிறாங்க. அந்த 10 கொஸ்டின் முன்னே நம்ம என்ன பண்ணுவோம்? 25 அவுட் ஆஃப் 25. ஸோ 25க்கு அவுட் ஆஃப் 25 நம்ம என்ன பண்ணியிருப்போம்? கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்போம். அட்லீஸ்ட் ஒரு 24 போட்டிருப்போம் கண்டிப்பாக. ஆனால் இன்னைக்கு வரக்கூடிய அந்த ரீசனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணாமல் போனீங்கன்னா உங்களுக்கு 18 தாண்டாது. ஸோ அப்போ ரீசனிங் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட், வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதை ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ பாருங்க 50% ஸ்டடி, 50% டெஸ்ட் ப்ராக்டிஸ் ஒர்க் அவுட். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா, ஸோ இதை கரெக்டாக இந்த ஆங்கிளில் நீங்கள் கொண்டு போனாலே போதும், வேற ஒரு பயம் தேவையில்லை. ஸோ இன்னும் போக போக ஸோ இதுக்கப்புறம் அந்த டேஸ் குறைய வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக படிக்கக்கூடிய டாப்பிக்கை விட்டுருங்க. புதுசாக வந்து யாரோ ஒருத்தங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மெட்டீரியல் ரெஃபர் பண்ணாங்க, ஸோ அந்த மாதிரி சில விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து போகாதீங்க. ஆல்ரெடி நீங்கள் படித்ததை தெளிவாக படிங்க. திரும்ப படிங்க. அந்த ரிவிஷன் ஆல்ரெடி நீங்கள் அட்டன் பண்ண கொஸ்டின்ஸை திரும்ப ஒர்க் அவுட் பண்ணுங்க. அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆல்சோ வந்து PYQ. சரிங்களா? தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெமைனிங் இருக்கக்கூடிய ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர், INM அதுக்கு ஃபோக்கஸ் கொடுங்க. அடுத்து நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா ஜியாகிரபி பெருசாக கேட்க மாட்டாங்க, சயின்ஸ் வந்து பெருசாக கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டிங்க. சரிங்களா? ஸோ பெரிய அளவு வந்து ஏன்னா அதில் 10 கொஸ்டின்ஸ் இருக்கா, அந்த 10 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டாக, எஸ்பெஷலி சயின்ஸ் அண்ட் டெக் ரிலேட்டடாக படிங்க. சரிங்களா? சயின்ஸ் கரண்ட்ல வந்த நியூஸஸில் பாருங்க, அதில் சயின்ஸ் அண்ட் டெக் ரிலேட்டடாக என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு அதை பாருங்க, அது போதும். தென் நம்மளுடைய ஜியாகிரபி பொறுத்தவரை இந்தியன் ஜியாகிரபி பேசிக்காக இருக்கக்கூடிய ரிவர் சிஸ்டம், ஸோ சாயில் சிஸ்டம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் பார்க்ஸ், ஸோ இந்த மாதிரி பேசிக்காக இருக்கக்கூடிய சரிங்களா கன்வென்ஷனல் ஏரியா படித்தா போதும். அதை தாண்டி எதுவும் அதில் தேவை கிடையாது. இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 30 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா படித்ததை ரீகால் பண்ணுறீங்க, படித்ததை ரிவிஷன் பண்ணுறீங்க, போட்ட டெஸ்ட்டை எப்படி மறுபடியும் ரீஒர்க் பண்ணுறீங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு ஸோ அந்த ஜூன் 15 கை கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் கரெக்டாக ஃபோக்கஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொன்ன டாபிக்ஸில் படிங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக உங்களுக்கு அமையும். சரிங்களா? ஸோ எல்லாரும் வரக்கூடிய இந்த ஜூன் 15 வந்து பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய குரூப் 1 எக்ஸாமினேஷனில் ஸோ ப்ரிலிமினரி கிளியர் பண்ணோம். ஸோ அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.